சிவகாசி அருகே பேராப்பட்டியில் பட்டாசு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், பட்டாசு ஆலையில் ஏற்பட்டிருக்கும் தீயை அணைக்கும் பணி தொடங்கிருச்சா? நிச்சயமா பத்மபிரியா, சிவகாசி அருகே பேராப்பட்டி என்ற பகுதியில் துறைநாச்சி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் முழுமையாக தயாரித்து, அதாவது தீபாவளி விற்பனைக்காக முழுமையாக தயாரித்து வைக்கப்பட்டிருந்த சேமிப்பு கிடங்கில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்து தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து சிதறிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த பட்டாசு வெடித்து சிதறிக் கொண்டிருக்கிற நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்பொழுது தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து சிதறிக் கொண்டிருப்பதால் அந்த தீயை அணைக்கும் பணியில் தற்பொழுது தொய்வு ஏற்பட்டுள்ளது. பத்மபிரியா, இந்த தீ விபத்தினால் பட்டாசு ஆலையில் என்ன மாதிரியான பாதிப்பு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது கணேஷ்? நிச்சயமா அந்த பட்டாசு சேமிப்பு வைக்கப்பட்டிருந்த அந்த அறை என்பது முற்றிலும் சேதமடைந்துள்ளது. அதன் உள் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. தற்பொழுது தொழிலாளர்கள் அந்த பகுதிக்கு செல்லாததால் உயிரிழப்போ அல்லது யாருக்கும் எந்த விதமான காயமோ அந்த மாதிரியான பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் தற்பொழுது அந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் முயற்சியில் தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. அரசியா, தீயை கட்டுக்குள் கொண்டு வர என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? அது மட்டும் இல்லாம தீயை கட்டுக்குள் கொண்டு வர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது குறித்து தீயணைப்பு வீரர்கள் ஏதேனும் தகவல் கொடுத்திருக்காங்களா? நிச்சயமா பத்மபிரியா, தற்பொழுது அந்த பட்டாசு தீயை அணைக்கும் பணியில் சுமார் ஒரு 10 நிமிடங்கள் தொடர்ந்து ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அந்த தீ அணைக்கும் பணியின் பொழுது அந்த பட்டாசுகளில் தீ என்பது அதிக அளவில் பரவுவதால் தற்பொழுது தீ அணைக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த அருகில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் தனது வாகனங்களுடன் சுமார் ஒரு 200 மீட்டர் தொலைவிற்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளாங்க. பத்மபிரியா, கணேஷ், இந்த குடோனுக்கு அருகாமையில ஏதேனும் கட்டடங்கள் இருக்கா? பாதிப்பு பரவாமல் தடுக்க ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? நிச்சயமா பத்மபிரியா, தற்பொழுது இந்த குடோனுக்கு அருகில் பல தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடிய அந்த பட்டாசு தொழிலாளர்களுடைய அறைகள் தான் உள்ளது. இந்த அறைகளில் தொழிலாளர்கள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இருப்பினும் இந்த பட்டாசு தற்பொழுது தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருப்பதால் அதை மேலும் தீ பரவாமல் தடுப்பதற்கான எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தற்பொழுது ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் இருக்கிறாங்க. பத்மபிரியா, கணேஷ், திரையில தோன்றும் காட்சியில பார்க்க முடியுது அந்த கட்டடத்துக்கு அருகாமையில மின் இணைப்பு போகும் கம்பி, மின் கோபுரம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. மின் வாரியத்தோடு தொடர்பு கொண்டிருக்காங்களா? மின் இணைப்பு துண்டிக்கிறதுக்கான ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? தற்பொழுது இந்த தீ விபத்து ஏற்பட்டவுடன் மின் வாரியத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த பகுதிக்கு வரக்கூடிய மின் இணைப்புகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக மின் வாரியத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தொடர்ந்து காவல்துறையினர் இது போன்ற தொடர்ந்து பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. பத்மபிரியா.